என்ன செய்யணும் சகோதரர்களே? பொறுமையாகத்தான் இருக்கணும், அமைதியாகத்தான் இருக்கணும். குறைந்த அதாவது அவர்களுடைய கொள்கைகளை பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டால் அல்லது அவர்களை பற்றி உங்களுக்கு அவர்களுடைய கொள்கை தெளிவுகளை பிறருக்கு சொல்ல முடியாவிட்டால் குறைந்தபட்சம் மௌனம் காத்து விடுங்கள். எல்லா விஷயங்களுக்கும் கருத்து சொல்ல வேண்டும் என்று ஏன் நடந்திருக்கிறீர்கள்? அதுதான் இந்த இளைஞர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது தங்களை சமூக வலைத்தளத்தில் சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்னென்ன பேரோ கொடுக்குறாங்க, அப்படி தங்களை நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். ஒரு காலத்திலே பேனாவும் நோட்புக்கும் வைத்திருந்தவனெல்லாம் தன்னை ஜர்னலிஸ்ட் என்று நினைத்துக் கொண்டான். அதுபோல இன்றைக்கு பேஸ்புக்கில் ரைட் அப் போடுகிற ஒவ்வொருத்தரும் தன்னை என்னவோ பெரிய ஜர்னலிஸ்ட் என்று எண்ணிக்கொண்டு இவன் சொல்லுகிற கருத்தை பார்த்து தான் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் முடிவெடுக்க போகிறான் போலும், இவன் போட்டிருக்கக்கூடிய கருத்தை காலையில் பார்த்துவிட்டு தான் முகமது பின் சல்மான் ஃபஜ்ர் தொழுகைக்கு போக போகிறார் என்றும் இவனாக நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போது நான் ஒரு குளோபல் சிட்டிசன் என்று இவனை நினைத்துக் கொள்கிறான். குளோபல் சிட்டிசன் என்றால் என்ன? என்னது? உலகத்துக்கே ஒரு குடிமகன். எப்பா நீ இந்தியாவுக்கு தாப்பா குடிமகன்? அதுவும் நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது என்னது? ஒரு டெரிட்டரி. இது பல பிரதேசங்கள் ஒன்றிணைந்த யூனியன்களின் ஒரு கூட்டமைப்பு. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற நீ பீகாருக்கு போனாலே உன்னை நீ அடையாளப்படுத்த முடியாது. பீகார்ல இருக்கிற ஒருத்தன் கேரளாக்கு வந்தாலே தன்னை தனித்துவப்படுத்தி காட்ட முடியாது. இப்படி இருக்கிறான். ஆனா இந்த சமூக வலைத்தளங்கள் வந்தால் வந்துச்சு, காலையில் எந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும், ஐ அம் அன்சார் ஹுசைன், ஐ அம் குளோபல் சிட்டிசன் என்று என்னை நானே நினைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மனநோயோடு எல்லோரும் சுட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அடுத்த தெருல என்ன நடக்குது, அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் தரணும் அது இவனுக்கு தெரியாது. காலையில ஃபஜ்ருக்கு பாங்க சொன்னாங்களே, பள்ளிவாசலுக்கு வந்தியா, அதை பத்தி உனக்கு கவலை கிடையாது. சரி, நீ தான் வந்த, உன் பக்கத்து வீட்டுக்கார தொழுவாம இருந்தானே, அவனை நீ எழுப்புனியா? அவனுக்கு என்னைக்காவது நீ கொள்கையை சொல்லியிருக்கிறியா? தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாயா? அதை பற்றி எல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் கருத்து சொன்னால் டைரக்டாக உலக அரசியலை தான் பேசுவோம் என்று ஒரு பைத்தியக்காரத்தனமான சிந்தனையில் இன்றைய இளைஞர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது அது கவலையாகத்தான் சகோதரர்களை இருக்கிறது. அப்ப இவர்களுக்கெல்லாம் ஈரானுடைய வரலாற்று, அதாவது ஷியாக்களுடைய வரலாறு தனியா இருக்கட்டும், இந்த எந்த ஈரானை இவர்கள் ஹீரோக்களாகவும் கதாநாயகர்களாகவும் வைத்திருக்கிறார்களோ அந்த ஈரான் யெமனில் என்ன செய்தது, சிரியாவில் என்ன செய்தது, ஈராக்கில் என்ன செய்தது, லெபனானில் என்ன செய்தது? கஸாவின் குழந்தைகளை இந்த இஸ்ரேலை சார்ந்த இந்த யகூதிகள், இந்த சபிக்கப்பட்டவர்கள் தாக்கும் போது உங்களுக்கு கண்ணீர் வரவில்லையா? அல்லாஹ் வந்துச்சு. உங்களுக்கு வந்த மாதிரி எங்களுக்கு வந்தது, உங்களுக்கு வந்ததை விட அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வந்துச்சு. ஆனா இங்கே கேள்வி, யெமனில் குழந்தைகள் அழுதார்களே, அப்போது ஏன் உங்களுக்கு கண்ணீர் வரவில்லை? ஹூதியீன்கள் என்று அறியப்படக்கூடிய இந்த ராஃபிதாக்களும் ஷியாக்களும் பெற்று போட்ட கள்ள பிள்ளைகள் அஹ்லு சுன்னாவில் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்து அங்க இருக்கிற அஹ்லு சுன்னாவின் பள்ளிவாசல்களை எல்லாம் உடைத்து தகர்த்து மக்காவிற்கு கூட பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தீய செயல்களை தீஞ்செயல்களை செய்கிற போது, சூழ்ச்சிகளை அவர்கள் செய்த போது ஏன் உங்களுக்கு கண்ணீர் வரவில்லை? பஷார் என்ற கைவன் யாரு? அதாவது ஈரான் வந்து பஷாருக்கு உதவி செய்து சிரியாவிலே எத்தனையோ பெண்கள் குழந்தைகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அங்க இருக்கிற இஸ்லாமிய நகரங்கள் எல்லாம் அடையாளங்கள் தெரியாமல் உடைத்து நொறுக்கப்பட்டன. நகரங்கள் சகோதரர்கள் ஒரு சிட்டியை டெமாலிஷ் பண்றான். இப்ப யூபி இந்த மாதிரி இடங்கள்ல புல்டோசரை விட்டு நம்முடைய முஸ்லிம்கள் வாழக்கூடிய சில பில்டிங்குகளை வந்து டெமாலிஷ் பண்ணால, அப்ப நம்முடைய உள்ளங்கள் எப்படி கொதிச்சது? அவன் எப்படி டெமாலிஷ் பண்ணா? ஒரு ஸ்ட்ரீட் அல்ல, ஒரு தெரு அல்ல, ஒரு 4 பில்டிங் அல்ல. இந்த அஹ்லு சுன்னாக்கள் என்பவர்கள் கொத்தாக தனியாக ஒரு டென்சிட்டி பாப்புலேஷனாக அடர்த்தியான மக்கள் தொகை